இந்த வீடியோல நம்ம பாண்டாஸோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். So let's start. Pandas interview questions. Okay, first நம்ம pandas-னா என்னன்னு பார்க்கலாம். என்ன மேம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சொன்னீங்க, ஏன் pandas பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம pandas-னா என்ன, அந்த டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆகலாம். ஓகேவா? pandas-னா என்ன அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம். pandas-ன்றது ஒரு பைத்தான் லைப்ரரி. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்கு அண்ட் பிளஸ் அனலைசஸ் பண்றதுக்கு. ஓகேவா? இதுல ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் என்னன்னா டேட்டா ஃப்ரேம்ஸ். ஓகேவா? ஓகே, இத ஏன் மேம் டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்றாங்க, இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லார்ஜ் டேட்டா செட் அன்ஆர்கனைஸ்டு டேட்டா செட்டா இருந்தா அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு, இல்ல ஒரு டேட்டா செட்டை ஃபில்டரிங் பண்றதுக்கு, அனலைசஸ் பண்றதுக்கு, ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்குலாம் எனக்கு யார் தேவைப்படுறா அப்படின்னா இந்த pandas தான். ஓகேவா? நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை கூட ஈஸியா ஹேண்டிலிங் பண்றதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கானா இந்த pandas தான். சோ அதனாலதான் இந்த pandas டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து வாட் இஸ் டேட்டா ஃப்ரேம் இன் pandas? டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த டேட்டா ஃப்ரேம் என்ன ஃபார்மேட்ல இருப்பாங்க அப்படின்னா ஒரு டேபுலர் ஃபார்ம்ல இருப்பாங்க, ரோஸ் அண்ட் காலம்ஸா. ஓகேவா? எப்படி நம்ம SQL-ல டேபிள் பார்த்திருப்போம், எக்ஸெல்ல ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்திருப்போமோ, அதே போலதான் இவங்களும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பிரசன்ட் ஆகிதான் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, டேட்டா ஃப்ரேம் எப்படி மேம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, டேட்டா ஃப்ரேம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ டேப்லெட் ஃபார்மா இருக்குன்னு சொன்னால இதுதான் அந்த டேப்லெட் ஃபார்ம். ஓகேவா? இப்ப நான் ஒரு நேம், ஏஜ், சிட்டின்னு நான் ஒரு டிக்ஷனரிலயோ லிஸ்ட்லயோ நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நான் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் அது இருக்கும். ஓகேவா? புரியுதா டேட்டா ஃப்ரேம்னா என்ன, pandas-னா என்ன அப்படின்னு? ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஜூபிட்டர் நோட் புக் ஓபன் பண்ணிட்டேன். ரீநேம் பண்ணிக்கோங்க. நான் இப்ப என்ன பண்றேன், இம்போர்ட் pandas pd. இது என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு பைத்தான் லைப்ரரி. சோ நம்ம ஃபர்ஸ்டே அதை இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? எப்படின்னா டிக்ஷனரியா கிரியேட் பண்றேன், நான் அதுதான் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேவா? நான் டேப்லெட் காலம் காமிச்சேன்ல, இப்போ ஒரு டேட்டா காமிச்சேன்ல, டேப்லெட் காலம் ஒரு அவுட்புட் மாதிரி ஒன்று காமிச்சல. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? நான் இப்ப என்னோட வேல்யூஸ் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள போட்டுக்க போறேன். அடுத்து ஏஜ் எனக்கு 3 அடுத்து ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன், சிட்டின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டிக்ஷனரி டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா pd டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டாவை டேட்டா ஃப்ரேமா கிரியேட் பண்ண போறோம். அந்த டேட்டா ஃப்ரேம் யாரோடதுன்னா pandas-ஓடது. சோ அதனாலதான் நம்ம டேட்டா pandas-ல உள்ள ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் டேட்டா ஃப்ரேம் நமக்கு நல்லா தெரியும். சோ அதனாலதான் இந்த pd டாட் டேட்டா ஃப்ரேம்னு கொடுக்குறோம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேட்டா ஃப்ரேம்ல கேப்ஸ் ஃபர்ஸ்ட் டேட்டான்றது ஃபர்ஸ்ட் கேப்ஸ்ல இருக்கணும், அதுல டி இருக்கணும், ஃப்ரேம்ல எஃப் கேப்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன், என்னோட டேட்டாவை டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகே, இது எனக்கு இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்ப நான் இந்த df கால் பண்ணி பாக்குறேன். நான் என்ன சொல்லிட்டேன், டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண அது ரோஸ் அண்ட் காலம்ஸா பிரசன்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு ஆன்சர் வந்துருச்சா? ஓகேவா? நான் நேம், ஏஜ், சிட்டி இதெல்லாம் நான் என்னன்னு கொடுத்திருக்கேன், காலம்ஸா கொடுத்திருக்கேன். ரோ வேல்யூஸ் எல்லாம் எனக்கு ரோவா பிரசன்ட் ஆகிடுச்சு. புரியுதா எப்படி டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும்னு? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போகலாம். ஓகே, how can you create a data frame from a list? லிஸ்ட்ல இருந்து நீங்க எப்படி டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவீங்க? சோ சேம் ப்ரொசீஜர், சேம் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினா டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகே, நான் என்ன பண்ண போறேன், இப்போ சேம் அதே மாதிரி தான் டேட்டா ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன பண்றேன், இப்போ இந்த டேட்டாவை டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணி. சோ சேம் தான் pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டே. ஓகே, நான் வெறுசா இந்த டேட்டாவை கிரியேட் பண்ணா எனக்கு இது என்னன்னு தெரியுமா? சோ அதனால நான் ஒரு காலம் நேம் கிரியேட் பண்ணணும்ல. சோ அந்த காலம் நேம் நான் என்ன கொடுக்க போறேன், நம்பர்ஸ்னு கொடுக்க போறேன். சோ அதனால நான் என்ன கொடுத்துக்கிறேன்,
கொடுத்துக்கிறேன், காலம்ஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ எரர் காட்டுது, இதை வந்து ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள போட்டுக்கணும். ஓகே, அதெல்லாம் நான் வந்து தப்பு பண்ணிட்டு காலம்ஸ் நேம் மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுப்போம். ஓகேவா? இப்போ நான் DF கால் பண்றேன். வந்துச்சா? என்னோட லிஸ்டும் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சேம் நான் வந்து அலோகேட் பண்ண அந்த நம்பர்ஸ் கிரியேட் பண்ண அந்த நம்பர்ஸ்ங்கிற காலமும் எனக்கு வந்துடுச்சு. காலம் நேம் ஓகேவா வந்துருச்சு. புரியுதா எப்படி லிஸ்ட்ல இருந்து டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றோம் அப்படின்னு? ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே you have a data frame with employees names and their ages. How do you filter the employees who are above 30 years old? ஓகே, இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியுதா? ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. அந்த எம்ப்ளாயி டேபிள்ல எனக்கு எம்ப்ளாயிஸோட நேமும் அவங்களோட ஏஜும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஃபில்டர் அவுட் பண்ணும் அப்படின்னா, யாரெல்லாம் 30 years old அபவா இருக்காங்களோ, அபவ் 30 years ஓல்டா இருக்கிறவங்க எம்ப்ளாயியை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இது எப்படி ஃபில்டர் பண்ணலாம்? நீங்க ஈஸியா சொல்லலாம், மேம் நம்ம வந்து கிரேட்டர் than சிம்பிள் போட்டு பண்ணிடலாமே. அது பண்ணலாம், ஆனா நம்ம டேட்டா ஃப்ரேம்ல இருக்கு, டேட்டா ஃப்ரேம் வித் டேட்டா ஃப்ரேம்ல கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அது கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஓகே, நீங்க நினைக்கலாம் DF ஆஃப் ஏஜ் கிரேட்டர் than 30 இந்த மாதிரி கிரியேட் பண்ணலான்னு தானே நீங்க சொல்லுவீங்க. ஓகே, நான் இந்த கோட் போட்டு நான் கிரியேட் பண்ண, இந்த கோட் போட்டு நான் ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு என்ன காட்டும்னா பூலியன் வேல்யூஸா காட்டும். பூலியன் வேல்யூஸ்னா என்ன? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இன்கேஸ் அது வந்து 30 ஏஜ் அபவ் இருந்தாங்கன்னா அது எனக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். 30 ஏஜ் கம்மியா இருந்தாங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். புரியுதா? ஓகே, இதே நான் DF ஆஃப் ஏஜ் கிரேட்டர் than 13 கொடுத்தேன் அப்படின்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியனும் எனக்கு ஒர்க் ஆகும். இதை யூஸ் பண்ணி இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்? ஃபில்டர் பண்ணுவேன் 13ன்ற ஏஜ். புரியுதா? இப்ப புரியுதா? ஓகே, நம்ம இதை கோட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இதுல நான் கோட் பண்ணி பார்க்க போறேன். சோ என்னோட சாம்பிள் அவுட்புட் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ நேம் ஏஜ் யாரு எனக்கு அபவ் ஏஜ்ல இருக்காங்க அவங்க எனக்கு ஷோ ஆகணும். ஓகே, நம்ம அதே மாதிரி பார்க்கலாமா? ஓகே, நான் என்ன பண்ணிக்க போறேன், இப்போ திரும்ப ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே, நம்ம இந்த டேட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க மட்டும் ஏஜை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். ஓகே, நான் வந்து இங்க 30, 35, 42 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், DF ஆஃப் எனக்கு ஏஜ்ன்னு கொடுத்தா என்ன வருது நம்ம ஒரு தடவை பார்க்கலாமா? ஓகே, நான் என்ன பண்றேன், இப்போ அந்த நான் சொன்ன பூலியன் வேல்யூஸ் எப்படி வருதுன்றத நான் பார்க்க போறேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ரிசல்ட் வந்ததுக்கு என்னன்னா என்னோட DF ஆஃப் ஏஜ்ல நான் என்ன கொடுத்திருக்கேன். ஓகே, ஏஜ் above 30 தானே நமக்கு வேணும். ஓகே, நான் ஜஸ்ட் above 13 கொடுக்குறேன். பார்க்கலாம். நான் சொன்னா என்ன சொன்னேன், பூலியன் வேல்யூஸ்ல எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். இப்ப என்ன ஆகிடுச்சு, DF ஆஃப் ஏஜ்ல 30 என்னோட ஏஜ்ன்ற டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல 30 அபவ் இருக்கிறவங்களுக்கு நான் ஃபில்டர் அவுட் பண்ணி காட்ட சொன்னேன். சோ எனக்கு என்ன காமிச்சிருக்கு, பூலியன் வேல்யூஸ்ல காமிச்சிருக்கு. 30 அபவ்க்கு கீழே, 30 ஏஜுக்கு கீழே இருந்தாங்க, பிலவ் 30னா ஃபால்ஸ்ன்னு காட்டியிருக்கு, அபவ் 30னா ட்ரூன்னு காட்டியிருக்கு. ஓகே, எனக்கு இப்படி வேண்டாம், அவங்களோட ஏஜும் நேமும் வேணும் அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு ஏஜ் மட்டும் வேணும் அப்படின்றத கூட வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்னா, அகைன் ஒரு டேட்டா ஃப்ரேம் உள்ள வேல்யூஸ் எனக்கு புது சொல்லிட்டு இப்ப எனக்கு என்ன ஆகிடுச்சு, நேம் ஏஜ் சிட்டி. ஓகேவா? மொத்த வேல்யூ நான் எப்படி டேட்டா கிரியேட் பண்ணணும், அதுல எனக்கு 30 அபவ்க்கு உள்ளவங்களோட டேட்டாஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப புரியுதா எப்படி நம்ம ஃபில்டர் அவுட் பண்றோம்? ஓகே, நமக்கு தெரியும் கிரேட்டர் than 30, நம்ம ஈஸியா அந்த கிரேட்டர் than 30 போட்டுருவோம். ஆனா இத டேட்டா ஃப்ரேம்ல இருக்கும்போது எப்படி வந்து கோட் பண்ணணும் அப்படின்றது இப்ப புரியுதா? ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். ஓகே, you have a data frame with sales data. How do you group the data by product and calculate the total sales? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு சேல்ஸ் டேட்டான்றது டேட்டா வித் த டேட்டா ஃப்ரேமோட தான் வேணும். ஓகே, வித் த டேட்டா ஃப்ரேமோட தான் உங்ககிட்ட இருக்கு. How do you group the data by a product? எப்படி டேட்டாவை ப்ராடக்ட பேஸ் பண்ணி குரூப் பண்ணுவீங்க. அதே மாதிரி டோட்டல் சேல்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, குரூப் பைல ஒரு ப்ராடக்டோட டேட்டாவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குரூப் பை பண்ணிக்கணும். ஓகேவா? எனவே DF ஆஃப் குரூப் பை ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா? அப்ப என்ன ஆகிடும், ப்ராடக்டோட டேட்டாவா அந்தந்த நேமோட கரெக்டான சேம் டேட்டாவாவே இருந்ததுன்னா, சேம் ப்ராடக்ட் குரூப்பாவே இருந்ததுன்னா அது குரூப் பை பண்ணோம்னா குரூப் பை ஆகிடும், குரூப்பா ஆகிடும். ஓகேவா? ப்ராடக்ட் காலம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் குரூப் பை போட்டேன்னா அது குரூப் பை ஆகிடும். ஓகே, சேல்ஸும் அதே மாதிரி
என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பை பண்ணோம்ல ப்ராடக்ட், இதை பேஸ் பண்ணி வேல்யூஸ் என்ன ஆகும், டோட்டல் சம் வேல்யூஸா நமக்கு வந்துடும். ஓகே, நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். நம்ம அதை எப்படின்னு நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதோட சாம்பிள் அவுட்புட் எப்படி இருக்குன்னா இப்படிதான். ஏ ப்ராடக்ட், பி ப்ராடக்ட், சி ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் ப்ராடக்ட் சம் ஆஃப் டோட்டல் வேல்யூஸ் தான் இந்த 250, 450, 300 அதுவா இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குரூப் பை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? குரூப் பை பண்ணி சேம் வந்து அதோட சேல்ஸ் வேல்யூ சம் ஆஃப் சேல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், டிஎஃப் பை குரூப் பைன்னு நம்ம போட்டு தான் பண்ணுவோம். ஓகே, நான் ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே, நான் என்ன டேட்டா கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஒரு நேம், ஆக்சுவலா ப்ராடக்ட் சொன்னோமா. ஓகே, ப்ராடக்டோட ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ப்ராடக்ட்ல வந்து ஏன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, பின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நேம் வந்து போட்டுக்கிறேன், திரும்ப ஒரு பின்னு ஒரு ப்ராடக்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன சொன்னேன், சேல்ஸ் சொன்னா. ஓகே, சேல்ஸ்ன்றது எனக்கு டேட்டா ஃப்ரேம்ல தான் வேணும். வேல்யூ சொன்னா 100, 200, 300, 250, 4 வேல்யூஸ்க்கு 4 கொடுத்தாச்சு. ஓகே, இப்ப என்ன ஆகியாச்சு, நம்ம டேட்டாவை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதை நான் டேட்டா ஃப்ரேம்குள்ள போடணும், டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப பிடி தான் என்ன போடுவோம், டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா போடுவோம். ஓகேவா? ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், சேம் டிஎஃப் ஜஸ்ட் கால் பண்ணி பாக்குறேன். எனக்கு டேட்டா கிரியேட் ஆகிடுச்சு. என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் சொல்லிட்டு காலம் நேம் வித் த வேல்யூஸ் என்ன பிரசன்ட் இன் ப்ரோ. ஓகேவா? ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல எனக்கு இந்த ப்ராடக்ட்ன்ற கேட்டகரி குரூப் ஆகணும், சேல்ஸ்ன்றது டோட்டல் சம்மா எனக்கு வரணும். அதுதானே நம்மளோட கொஸ்டினா இருந்துச்சு. ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட் df டாட் குரூப் பை, எதை குரூப் பை பண்ணிக்கணும், என்னோட ப்ராடக்ட் நான் குரூப் பை பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து என்னன்னா என்னோட சேல்ஸ் என்ன ஆகணும், சம் ஆகணும். ஓகேவா? அதையும் நான் இதுலயே கொடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகுனா குரூப் பை ஆனதுக்கு அப்புறம் அதோட சேல்ஸும் டோட்டல் சம்மா ஆகிடும். ஓகேவா? பார்க்கலாமா எப்படின்னு? ஓகே, நான் திரும்ப ரிசல்ட் கால் பண்ணி பார்க்க பாருங்க, எனக்கு ஏ ப்ராடக்ட்டுக்கு உள்ளது குரூப் பை ஆயிடுச்சு, பிங்கிற ப்ராடக்டும் குரூப் பை ஆகிடுச்சு, அதோட டோட்டல் சேல்ஸும் எனக்கு வந்துடுச்சு. புரியுதா எப்படின்னு? ஓகே, 6th கொஸ்டினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு யூ fill missing values in data frame with the mean of column. என்ன சொல்லியிருக்காங்க புரியுதா? ஓகே, இன் கேஸா உங்களோட ஒரு டேட்டா இருக்கு, டேட்டா ஃப்ரேம் உள்ள டேட்டா தான் இருக்கு, அதுல வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? அதை எப்படி நீங்க மீன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க, மீனை யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுவீங்க, எதை பேஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம்லயே. ஓகேவா? அவங்க கேக்குறது புரியுதா? இல்லாத ஒரு வேல்யூஸ் இல்ல, டேட்டா செட்ல வேல்யூஸ் இல்ல, நம்ம அதை என்ன யூஸ் பண்ணி பண்ணுவோம், மீன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம், இல்ல வந்து நம்ம வந்து அல்டரா வந்து 0 ஃபில் பண்றதுனா பண்ணுவோம். சோ இது மாதிரி நம்மளுக்கு ஃபில் அண்ட் மெத்தட் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? சோ அது மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் வேல்யூ யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எப்படி ஃபில் பண்றது பார்க்கலாமா? எப்படி மீன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம்ல நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ கோடுக்கு போய்க்கிறேன். ஜூபிட்டர் நோட் புக்கை ஓபன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம டேட்டா கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதுல வந்து ஸ்கோர்ன்ற ஒரு டேட்டா மட்டும் ஆட் பண்ற மாதிரி ஏதாவது வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம லாஸ்ட்லயே பார்த்தோம். சோ நான் அதுலயே திரும்ப வந்து ஒரு ஸ்கோர்ன்றதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கோர்ன்ற ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம மேனுவல் கொடுத்து போறோம். ஏன்னா இதுலதான் நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்க போகுது. ஓகே, 89 வச்சுக்கோங்க. இது ரன் பண்ணிக்கலாம், இது ரன் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்கோர்ன்ற ஒரு காலம் ஆட் ஆகிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது நமக்கு ஐடியா இருக்கா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், fill and name யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன், df எதை பண்ண போறோம், நம்மளோட ஸ்கோர்ன்ற காலமா தான். ஓகேவா? df ஓகே, என்ன பண்ண போறோம், fill and name மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். fill and name of df of score. ஓகே, score டாட் என்ன பண்ண போறோம், எப்படி மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு fill and name மெத்தட் எதை பேஸ் பண்ணி பண்ணணும், மீன் வேல்யூ. ஓகேவா? என்னோட மீன் வச்சுதான் நான் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு ரன் ஆகிடுச்சு. என்னோட டிஎஃப் நான் இப்போ கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இங்க என்ன கொடுத்தேன், என்னோட பழைய டேட்டால டேட்டாவை நான் இம்போர்ட் பண்ணும்போது என்ன கொடுத்தேன், இங்க நன்னு வேல்யூ கொடுத்தேன். இப்போ என்னோட ஸ்கோர்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, மீன் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, புரியுதா? இப்ப எப்படி மீன் வேல்யூ, எப்படி மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஹவு டு யூ merge 2 டேட்டா ஃப்ரேம்ஸ் ஆன் ஏ காமன் காலம்? ஒரு காமன் காலம்ல எப்படி 2 டேட்டா ஃப்ரேமை நீங்க merge பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம எப்படி merge பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா?
ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேம் வந்து இப்போ இப்போ வேற நம்ம டேட்டாவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இதுல 2 டேட்டா வேணும், 2 டேட்டா ஃப்ரேம்ஸ் வேணும். ஒரு df1ன்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ed டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் ஐடி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன், ஐடின்னு வச்சுக்கிறேன். நான் ஐடியில வந்து நம்ம காமன் காலமா வச்சுக்கலாம். ஓகேவா? ஐடியில வந்து எனக்கு ஒரு ஐடியில வந்து 1 2 3 ஒரு வேல்யூ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து இவங்களுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். நேம்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் வந்து ஓகே, அதுக்கு வந்து சார்லி ஃபர்ஸ்டே பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து அடுத்த டேட்டா ஃப்ரேம் என்ன கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா df2ன்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். ஓகே, இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியில தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு 2 காமன் காலம் வச்சிருக்க மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அங்க 1 2 3ன்னு வச்சிருந்தேன்னா இங்க 1ம் 2வும் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். 4ஆ ஒரு காலம் வச்சுக்கோங்க. 4ஆ ஒரு வேல்யூ வச்சுக்கலாம் காமன் காலமா வேல்யூஸ. ஓகே, இப்ப என்ன பண்றேன்னா சேம் அதே மாதிரி நேம் வந்து அதே நேம் வந்து 1க்கு 2க்கும் கொடுத்துக்கலாம். நேமே கிரியேட் பண்ணணும். இது ரெண்டும் மர்ஜ் ஆகணும்ல. சோ நம்ம வேற ஏதாவது ஒரு காலம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கோர் கொடுத்துக்கலாமா? ஓகே, ஸ்கோர்னு கொடுத்துக்கிறேன். ஸ்கோர்ல வந்து 82 நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா merge ப்ராசஸ்க்கு போக போறோம். என்னோட ரிசல்ட் என்னவா இருக்கணும்? pd டாட் ஓகேவா, என்ன பண்ண போறோம்? merge பண்ண போறோம். அப்போ mergeன்னு கொடுத்துக்கோங்க. என்னென்ன merge பண்ண போறோம்? டேட்டா ஃப்ரேம் 1யும் டேட்டா ஃப்ரேம் 1ம் டேட்டா ஃப்ரேம் 2ம் merge பண்ண போறோம். ஓகே, இப்ப இது ரெண்டுலயும் நமக்கு எது காமன் காலமா இருக்கு? இந்த ஐடி தான் நம்மளுக்கு காமன் காலமா இருக்கு. அப்படிங்கும் போது ஆன் ஐடி அப்படின்னா என்னன்னா இந்த ஐடியை பேஸ் பண்ணிதான் எனக்கு நீங்க merge பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனை நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? என்ன ஆகிடும்? என்னோடது merge ஆகிடும். பாத்தீங்களா? இப்போ நம்மளோட காமன் காலம் என்ன வருது? இந்த 1ம் 2ம் தான். சோ அந்த அவங்களோட நேம், அவங்களோட ஏஜ், ஐ மீன் ஸ்கோர், இது மட்டும் எனக்கு என்ன ஆகிட்டு merge ஆகிடுச்சு. புரியுதா? ஓகே, புரியுதா இப்போ எப்படி நம்ம merge பண்ணலாம் அப்படின்னு? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா யூ ஹாவ் அ column of string representing the price. ஒரு காலம்ல உங்களுக்கு prices-னு ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? How do you remove the dollar sign and convert the column to numeric type? அப்போ அவங்க என்னவா டேட்டா வச்சிருந்திருக்காங்க? ஒரு டாலர் சிம்பிள் வச்சு prices வந்து கொடுத்திருந்திருக்காங்க. ஓகேவா? ஆனா என்ன சொல்லிருக்காங்க? நியூமரிக் டைப்பா நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. டாலர் டைப்ல இருக்கிறத, டாலரோட இருக்கிற prices ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நியூமரிக் டைப்பா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஓகே, நம்ம அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா? ஓகே, எப்படி அதை ரிமூவ் பண்றது அப்படின்னு. ஓகே, நான் வந்து இப்போ டாலர் வச்சு ஒரு பிரைசஸ்ன்ற டேட்டா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல தான் இருக்கும். ஒரே டேட்டா வச்சுலாம் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம். ஓகே, சினாரியோ எப்பவுமே எப்படின்னா டிஃபரா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபரா இருக்கிறதா வேற டேட்டாவை பேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா டேட்டா ஃப்ரேம் நம்ம வந்து ஒரே மாதிரி தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுல நமக்கு ஒரு கஷ்டமே இருக்காது. ஸோ சினாரியோஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். இப்போ $100 $200 அடுத்து $300. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்? இதை ரன் பண்ணிக்கலாம். என்னோட dfல df equal to df of df dot apply. ஓகே, நம்ம பைத்தான்ல பார்த்திருக்கோம் lambda ஃபங்க்ஷன். அந்த லாம்டா ஃபங்க்ஷன் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். லாம்டா எக்ஸ் டாட் ரீப்ளேஸ் ஆஃப் என்ன நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்? இந்த டாலரை நியூமரிக்கா ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒரு டேட்டா டைப்ஸை மாத்தணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? அஸ்டைப் யூஸ் பண்ணுவோம். சோ அதே தான் நான் இங்கே யூஸ் பண்றேன். அஸ்டைப் ஈக்குவல் டு நமக்கு என்னவா வேணும்? ஃப்ளோட் வேல்யூவா வேணும். அஸ்டைப் என்னவா இருக்கணும்? ஃப்ளோட்டா இருக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்றேன்? அதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? சோ எனக்கு சம்திங் ஏதோ நினைக்கிறேன். ஓகே, என்ன ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட். ஓகே, எனக்கு இது ஸ்ட்ரிங் வேல்யூஸா தான் இருக்கு. ஓகே, எனக்கு எங்கேயோ எரர் காட்டுது. ஏன்னா வந்து நான் அதை வந்து என்னவா நான் வந்து அந்த பிரைஸ்ன்றத டிஃபைன் பண்ணலன்றனால அது என்னவா அதை நினைச்சிருச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரிங்னு நினைச்சிருச்சு. சோ அது ஸ்ட்ரிங் வேல்யூன்றனால அதை வந்து ஃப்ளோட்டா அது கன்வெர்ட் பண்ண முடியாது சொல்லிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட டேட்டா ஃப்ரேமை கரெக்டா டிஃபைன் பண்ணிட்டேன். டேட்டா ஃப்ரேம் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணிடுச்சு? ஓகே அப்படி சொல்லிட்டு அது வந்து
ஒரு டாலர் டைப்ல தான் இருக்கு, நியூமரிக்கல் வேல்யூல தான் இருக்கு, ஐ மீன் ஸ்ட்ரிங்கா இல்ல. சோ நம்ம இதை வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணலாம் சொல்லிடுச்சு. இப்ப கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்ப நான் டிஎஃப் வந்து கால் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க எனக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த டாலர் சிம்பிள் போகிட்டு எனக்கு இதெல்லாம் என்னன்னா நியூமரிக் டைப்ல கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? பிளஸ் எனக்கு டெசிமல் நம்பர்ஸ் கூட பிரசன்ட் ஆகிருக்கு. ஓகேவா? புரியுதா? இப்போ எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு, இதுக்கு என்ன யூஸ் பண்றோம், லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், சேம் வந்து as டைப்பும் யூஸ் பண்றோம். ஓகேவா? புரியுதா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகேவா? How do you create a pivot table that shows the sum of sales by product and region? ஓகேவா? எப்படி pivot table கிரியேட் பண்ணலாம், எப்படி சம் ஆஃப் சேல்ஸ் ஒரு ப்ராடக்ட் அண்ட் ரீஜியனை பேஸ் பண்ணி எப்படி சேல்ஸை வந்து சம் பண்ணலாம் அப்படின்றதையுமே அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் டேட்டா இருக்கா? இல்ல. நம்ம வந்து ரீஜியன் எந்த டேட்டாவுமே நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் திரும்ப டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் வந்து ஒரு ப்ராடக்ட்னு, ஏன்னா எனக்கு ப்ராடக்ட் வைஸ் தானே அது சம் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, நான் ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரீஜியன், ஏன்னா எனக்கு ரீஜியன்ல ப்ராடக்ட் வந்து ரீஜியன் அண்ட் சேல்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், எனக்கு பிவோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரீஜியன் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நார்த், சவுத், திரும்ப வந்து ஏக்கு நார்த் தானே கொடுத்துருக்கோம், நார்த் திரும்ப சவுத். ஓகேவா? ஓகே, சீக்கு நார்த்தே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரீஜியன் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன சொன்ன, சேல்ஸ் அப்படின்றது ஒரு டேட்டா இருக்கணும்னு சொன்னா சேல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் வேல்யூஸ் எவ்வளவு போடுவாங்க. ஓகே, நான் போட்டிருக்கேன். ஓகே, டேட்டாவை கிரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும், இதை நம்ம டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணணும். சாரி, டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஓகே, எனக்கு என்ன வேணும், பிவோட் டேபிள் வேணும். என்னென்ன பேஸ் பண்ணி, ப்ராடக்ட், சேல்ஸ், ரீஜியனை பேஸ் பண்ணி. ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன், ரிசல்ட் டிஎஃப் ஆஃப் பிவோட் தானே வேணும். ஓகே, பிவோட் டேபிள். ஓகே, எதை பேஸ் பண்ணி, வேல்யூஸ்ல சேல்ஸ் இருக்கணும். நான் இண்டெக்ஸா எதை வச்சுக்கிறேன், என்னோட ப்ராடக்ட் வச்சுக்கிறேன். அதோட காலம்ஸ்ல என்ன வச்சுக்கிறேன், வேல்யூஸ்ல என்ன வச்சுக்கிறேன், காலம்ஸ்ல ரீஜியன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் ஓகே. நான் கொஸ்டின்ல நீ என்ன சொன்ன, என்னோட சேல்ஸ் சம் ஆஃப் சேல்ஸா இருக்கணும் பை ப்ராடக்ட் அண்ட் ரீஜியன், ப்ராடக்டையும் ரீஜியனையும் பேஸ் பண்ணி இந்த சேல்ஸ் சம்மா இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சேல்ஸ முதல்ல சம் பண்ணணும். ஓகேவா? சோ நான் சம் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, என்னோட அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் சம்ம யூஸ் பண்றேன். ஓகேவா? என்னோட அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, சம். அதை யூஸ் பண்ணி தானே நம்ம சம் பண்ணுவோம். ஓகே, இப்போது ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் ரிசல்ட்டை கால் பண்றேன். ஓகே, பாருங்க இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, பிவோட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? என்னோட ரீஜியன் வந்து நார்த், சவுத். என்னோட ப்ராடக்ட் என்ன, A, B, C. ஏவோட நார்த்ல எவ்வளவு இருக்கு, 400. பில வந்து சவுத்ல என்ன இருக்கு அப்படின்னா, இங்க நார்த்ல எதுவுமே இல்ல, அதனால எனக்கு என்னது நன்னன் வந்திருக்கு. எனக்கு சவுத்ல தான், ரீஜியன்ல தான் ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு. சோ நான் அதை இங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி சிக்கும் அதே மாதிரி போட்டிருக்கேன். இப்ப புரியுதா எப்படி பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு? ஓகேவா? பிவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து நம்ம என்னன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, யூ ஹாவ் அ டேட்டா ஃப்ரேம் வித் டூப்ளிகேட் ரோஸ், ஹவு டு யூ ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ்? அப்ப என்ன, ஏதோ டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு, எனக்கு அந்த டேட்டால டூப்ளிகேட்டட் வேல்யூ தேவை கிடையாது. எனக்கு ஒரிஜினல் வேல்யூ இருந்தா போதும், யூனிக் வேல்யூஸ் இருந்தா போதும், டூப்ளிகேட் வேல்யூ வேண்டாம். அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணலாம், என்னோட டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும். சோ ஓகே, இப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாமா? ஓகே, இதுல ஏதாவது ஒரு டேட்டா நம்ம 2 டைம், ஓகே, இந்த டேட்டாவை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ரிசல்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிறேன், df டாட் டூப்ளிகேட். முதல்ல நீங்க டூப்ளிகேட்டட் இருக்கான்னு பாத்துப்போம். ஓகே, நான் அடிஷனலா இதை கூட சொல்றேன். df டாட் டூப்ளிகேட்டட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, எதுலையுமே டூப்ளிகேட் வேல்யூ இல்லைன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு, ஓகே, நான் இதை வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வேற சம், இது வந்து சம் பண்ணி காட்டும் 0
அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், டூப்ளிகேட் இருந்தா டிரா பண்ணுறோம். ஓகே, நம்ம டூப்ளிகேட் இருக்க மாதிரி ஒரு டேட்டாவை ஜஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் வந்து வெறும் ஒரு நேம் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆலிஸ் சேம் திரும்ப ஒரு ஆலிஸ் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு இதுல என்ன இருக்கு, டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு. இப்ப நான் போட்டு பார்த்தேன் df டாட் டூப்ளிகேட்டட் யாரு இருக்கு, ட்ரூ வந்து அப்பனா டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதை நான் சம் பண்ணிக்கிறேன். எனக்கு எத்தனை டூப்ளிகேட்டட் வேல்யூ இருக்குன்னா 2 டூப்ளிகேட்டட் வேல்யூ இருக்கு. ஓகேவா? இப்ப என்னோட என்ன ஆயிடுச்சு, என்னோட டேட்டாவில டூப்ளிகேட்டட் வேல்யூ இருக்கு. நான் என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணலாம்னா df டாட் ட்ராப் டூப்ளிகேட்ஸ். ஓகேவா? டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கணும்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும்னா டூப்ளிகேட்ஸ். ஓகேவா? என்னோட டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் ஆகிடுச்சு. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஓகே, 11th கொஸ்டினா என்ன பார்க்க போறோம்னா, how do you sort a data frame by a specific column? எக்ஸாம்பிள் ஏஜ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? எப்படி டேட்டா ஃப்ரேம்ல ஒரு ஸ்பெசிபிக் காலமை ஷார்ட் பண்ணுவீங்க, அதுவும் டிசெண்டிங் ஆர்டர்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்றான்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்டா வந்து யூஸ் பண்ண டேட்டாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் pandas as pd. ஓகேவா? யூஸ் பண்ணிட்டு இம்போர்ட் pandas பிடி வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது அந்த டேட்டாவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறனால யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் எதுக்கும். ஓகேவா? என்ன டேட்டா கிரியேட் பண்ணலாம், இதே டேட்டாவே நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன டேட்டா இருக்கு, ஓகே, ஏஜ் இருக்கிற டேட்டாவா நம்ம லாஸ்டா யூஸ் பண்ண டேட்டாவே நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஏஜ். ஓகே, நான் இந்த டேட்டாவே வச்சுக்கிறேன். நான் இதுலதான் இருக்கு. ஓகே, இப்ப வந்து என்னோட டிஎஃப் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் என்னோட டேட்டா. இப்போ ஏஜ் வந்து 30, 35, 42 இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஏஜ் ஒரு ஸ்பெசிபிக் காலம் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ ஏஜ் பேஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், இதை டிசெண்டிங் ஆர்டரா மாத்த போறேன். ஓகே, அப்ப டிசெண்டிங் ஆர்டரா மாத்தணும்னா என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க ஷார்ட் பண்ணணும்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா df டாட் ஷார்ட். ஓகேவா? புரியுதா? ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன காலமை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா ஏஜ் தான். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏஜை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு என்ன வேணும், டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, இந்த ஷார்ட்குள்ள நான் அசெண்டிங் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா அது என்ன ஆகிடும், டிசெண்டிங் ஆர்டர் தானே அர்த்தம். இப்போ அசெண்டிங் ட்ரூனா அது என்ன ஆகும், டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா அது அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தும். இன்கேஸ் அசெண்டிங் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தனா அது என்ன ஆகும். ஓகேவா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே, சாரி ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டேன். அசெண்டிங் ஃபால்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்ப இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, சம்திங் எரர். ஓகே, இங்க வந்து df டாட்னு கொடுத்துட்டு நான் டேட்டா ஃப்ரேம் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அசெண்டிங்க்கு வந்து நான் ஏதோ ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன் போல. ஓகே, சாரி, எஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் என்னன்னு அசெண்டிங் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னோட ரிசல்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, என்னோட ஏஜ் வந்து நான் கிரியேட் பண்ண டேட்டாவில் வந்து 30, 35, 42 கொடுத்துருந்தேன். எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் நான் வந்து மாற்றிட்டேன். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, 30, 35, 42. புரியுதா எப்படி நம்ம பண்ணியிருக்கணும்? ஜஸ்ட் ஒன் கோடு தான். நம்ம சினாரியோ வாக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அது என்ன வரும், ஓகேவா, டேட்டா ஃப்ரேமில் அது என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணது, ஓகேவா, என்ன அங்கே கமாண்ட் வரும் அப்படின்னு நம்ம கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம வந்து அவுட்புட்டை கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போய்க்கலாமா? ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு டு யூ கிரியேட் அ நியூ காலம். ஓகேவா? ஹவு டு யூ கிரியேட் அ நியூ காலம் கேட்டகரி தட் அசைன்ஸ் அடல்ட் இஃப் ஏஜ் 80 ஆர் மோர் அதர்வைஸ் மைனர். என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க புரியுதா? ஒரு கேட்டகரின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணுங்க. அதுல அபவ் 18 ஏஜ் இருக்கிறவங்கலாம் அடல்ட்டுன்னு கொடுங்க, பிலவ் 18 ஏஜ் இருக்கிறவங்கலாம் மைனர்னு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி நம்ம அசைன் பண்றதுன்னு பார்க்கலாமா?
ஓகே, நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், திரும்ப என்னோட ஜூபிட்டர் நோட் புக்குக்கு நான் போய்க்கிறேன். ஓகேவா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து டேட்டா இருக்கு. ஸோ நான் இந்த டேட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இல்லை டைப் பண்ணுன்னா கூட நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் உங்களுக்கு நிறைய தடவை ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுறது காமிச்சிட்டேன்றனால தான் அதை நான் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரி அப்படின்னு. ஓகே, நான் இப்போ கேட்டகரி வந்து எனக்கு என்ன பண்ணணும், நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணக்கூடாது, என் ஏஜை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும். ஸோ நான் இப்பயே அந்த கேட்டகரி கொடுக்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்னோட கேலரி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஏஜ் வந்து எல்லாத்துலேயுமே 30-35 கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லோ அண்ட் ஹையாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நான் இதை டேட்டா ஃப்ரேம்ல மாற்றணும்ல. இப்போதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கேட்டகரின்னு ஒரு காலம் நான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, நான் கேட்டகரின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணணும் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிஎஃப் ஆஃப் ஏஜ். இப்போ எதை பேஸ் பண்ணி இந்த கேட்டகரி இருக்க போது, ஏஜை பேஸ் பண்ணி. ஸோ நான் அதையுமே டிஃபைன் பண்ணிக்கணும், அப்பதான் என்னால முடியும். அப்ளை, என்ன அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இங்கேயும் யாருன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, இந்த லாம்டா ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன இருக்கணும், அடல்ட் வேணும். ஏஜ் என்னவா இருந்தா, இஃப் த ஏஜ் வந்து என்னவா இருக்கணும், கிரேட்டர் தென் 18 இருந்தா அவங்க அடல்ட். ஓகேவா, எல்ஸ் எனக்கு என்னவா இருக்கணும்னு நம்ம சொன்னோம், மைனர். புரியுதா இப்போ? ஓகே, நான் இப்போ பண்ணிட்டேன். இப்போ இந்த குறி கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நம்மளுக்கு இப்போ அவுட்புட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ என்ன பண்றேன், என்னோட டிஎஃப் ஜஸ்ட் கால் பண்ணிக்கிறேன். பாருங்க எனக்கு வந்து என்ன கொடுத்துரு. ஓகே சாரி, நான் வந்து டேட்டா வந்து ஏஜ் வந்து இங்க கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். ஆனா ஏன் நான் ஏஜ் மாறினது இங்க மாறல. ஓகே, இங்க டேட்டான்னு கொடுத்துருக்கேன், இங்க டிஎஃப் கொடுத்துருக்கேன். ஓகே சாரி. ஓகே, நான் இங்க என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து டிக்ஷனரியில தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து என்னவா மாத்தல, டேட்டா ஃப்ரேமாவே மாத்தல. ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேமா மாத்திக்கலாமா? ஓகே, நான் இந்த டிஎஃப்குள்ளேயே என்ன பண்ணிக்கிறேன், இந்த டேட்டாவே நான் டேட்டா ஃப்ரேமாவே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகேவா, நான் என்ன பண்ணல, டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணல. ஸோ அதனால எனக்கு அது எரர் காட்டுது. ஓகே, முன்னாடி வந்து ஆன்சர் எதுக்காக வந்தது அப்படின்னா, ஓகே டேட்டா ஃப்ரேம் இங்க வந்து ஓகே இப்போ கரெக்ட்னு நினைக்கிறேன். கரெக்டா, ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர். ஏன் ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்ததுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்னு வந்திருந்ததுல, அது ஏன் அப்படின்னா நான் வந்து முன்னாடி கொடுத்துருக்க டேட்டா வந்து இங்கே என்ன ஆகிட்டு, இந்த டேட்டா வந்து இங்கே அசைன் ஆகி எனக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிச்சு. ஓகேவா, இப்போ பாருங்க, நான் கொடுத்த 40 ஏஜ் வந்து அடல்ட்டு, 12 ஏஜ் வந்து மைனரு, திரும்ப 35 அடல்ட்டு. கரெக்டாக வந்துருச்சா? எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே, நான் அடுத்த கொஸ்டினுக்கு போய்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, how do you convert a data frame from the wide format to long format? ஓகே, இது நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு 2 or 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம்னா இந்த வைட் ஃபார்மேட்ல இருக்கிறோம், அதை எப்படி நம்ம லாங் ஃபார்மேட்டுக்கு மாத்துறது அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் லாங் ஃபார்மேட். ஓகேவா, வைடு ஃபார்மேட் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஜூபிட்டர் நோட் புக் போய்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். df ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகேவா, டேட்டா ஃப்ரேம் ஆஃப் சேம் நேம் தான், அதை தாண்டி நான் எந்த டேட்டாவும் கிரியேட் பண்ண போறது இல்லை. ஓகேவா, ஓகே, இங்க வந்து நான் என்ன கொடுத்துக்க போறேன், ஏதோ ஒரு நேம் சின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், அடுத்து ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன காலம் கிரியேட் பண்றேன்னா, அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ல மார்க் வாங்கியிருக்காங்க. மேத்ல வந்து 80 ஒரு 72 போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, வேற ஏதாவது சப்ஜெக்ட். ஓகே, சயின்ஸ் வச்சுக்கலாமா? ஓகே, சயின்ஸ் சப்ஜெக்ட்ல அவங்க வந்து மார்க் அதுக்கு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதுல வந்து ஒரு 87 ஒரு 18 வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். சம்திங் எரர் இருக்குதுல. ஓகே, இங்க வந்து நான் சேம் லென்த்ல கொடுக்கல. ஓகே, அப்போ நான் இதையே டிலீட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த டேட்டா வேணும். ஓகே ஓகே, இப்போ ரன் ஆகிடும். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டிஎஃப் ஜஸ்ட் கால் பண்ணி பார்க்குறேன். இப்போ இது என்ன மாதிரி இருக்கு, இதுதான் வைடு.
ஓகேவா? இந்த வைடை தான் அவங்க என்ன கேட்குறாங்க, வைடாக இருக்கிறது எனக்கு என்ன வேணும், லாங்காக வேணும். ஓகேவா? லாங்காக வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, வைடு ஃபார்மேட்டில் இருக்கிறது எனக்கு லாங் ஃபார்மேட்டில் வேணும். ஓகேவா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணோன்னா அது எப்படி இருக்கு, வைடு ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி லாங் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிசல்ட்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், மெல்ட். ஓகேவா? மெல்ட் df id வேர் ஈக்குவல் டு நேம். ஓகேவா? நேம் வந்து id வேர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து வேரியபிள் நேம் வந்து என்னன்னா சப்ஜெக்ட். சாரி, வேரியபிள் நேம் என்னன்னா சப்ஜெக்ட். ஓகேவா? இப்ப என்ன கொடுத்துக்கிறேன், அடுத்து வேல்யூ நேம் என்னன்னா ஸ்கோர். கரெக்டா? ஓகே, வேல்யூ நேம் என்ன ஸ்கோர். ஓகே, இதை தாண்டி நான் வேற எதுவும் கொடுத்துருக்கேன்னா இல்ல, நான் ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கிறேன், என்னோட ரிசல்ட்டை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், நேம் வந்து நேமா தான் வச்சிருக்கேன் அப்படியே. ஓகேவா? இந்த மேத் சயின்ஸ்னு தனித்தனி சப்ஜெக்டா இருந்ததை ஒரே சப்ஜெக்டா மாத்திட்டு சப்ஜெக்ட்டுங்கிற வேரியபிள் நேம்குள்ள நான் அந்த 2 வேல்யூஸையும் கொண்டு வந்துட்டேன். இந்த ஸ்கோருக்கு கீழேயும் இந்த அவங்களோட மார்க்கை கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒயிட் ஃபார்மேட்ல இருந்தது லாங் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, புரியுதா? இப்போ இதை எப்படி நம்ம மாத்துறோம் அப்படின்னு. ஓகே, இதுல என்ன யூஸ் பண்றோம், pd.melt. ஓகேவா? நம்ம அடுத்த கொஸ்டின் போய்க்கலாமா? ஓகே, இப்போ how do you filter the rows where age is greater than 30 and less than 50? ஓகே, எனக்கு என்னோட ஒரு டேட்டா செட் இருக்கு. அதுல எனக்கு 30 ஏஜுக்கு மேலேருந்து 50 ஏஜுக்கு கீழே உள்ளவங்க வரைக்கும் எனக்கு ஒரு டேட்டா வேணும்னா அதுக்கு என்ன கமாண்ட் நம்ம கொடுப்போம், என்ன நம்ம கோட் கொடுப்போம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம எதில் வச்சு கொடுக்குறோம், பேண்டாஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாமா? ஓகே, என்னோட இந்த இதில் வந்து நான் எவ்வளோ ஏஜ் கொடுத்துருக்கேன், ஒரு 30, 35, 42. ஓகே, இந்த ஏஜ் கூட இதை கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த டேட்டாவே நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால நான் அதையே எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல வந்து நம்ம ஒரு 65 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அது எப்படி எடுக்குது பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தேவையானது என்ன, 30 ஏஜுக்கு அபோவ்லேருந்து 50 கம்மியா இருக்கிறவங்க, லெஸ் தென் 50 வரைக்கும் எனக்கு வேணும். ஓகேவா? ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ என்னோடது டேட்டா ஃப்ரேமாக தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஜஸ்ட் நான் ரிசல்ட் கொடுத்துக்கிறேன். ரிசல்ட்டுக்குள்ள என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா df ஆஃப் ஏஜ். ஓகேவா? ஏஜ் வந்து என்னவா இருக்கணும்னு சொன்னேன், greater than 30 இருக்கணும். அண்ட் ஓகே, அண்ட் என்ன கொடுக்கணும்னு சொன்னேன், df ஆஃப் ஏஜ் வந்து அகைன் லெஸ் தென் 50 இருக்கணும். புரியுதா? ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் வந்து என்னோட ரிசல்ட்டை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு என்ன ஆகிடுச்சு, லெஸ் தென் 50 கொடுத்தேன், ஆனால் எனக்கு வந்து அந்த 65 எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ என்னோட நான் ஏதோ டேட்டா ஃப்ரேம்ல ஏதோ கரெக்டாக நான் ஏதோ கொடுக்கல, அசைன் பண்ணல. ஸோ அதனால எனக்கு தப்பா வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, நான் ஏஜையே வந்து 45 கொடுத்து நான் பார்க்குறேன். ஓகே ஓகே, இது என்னமோ நான் வந்து இங்கே கரெக்டான எனக்கு டேட்டாவா வரல. ஓகே, நம்ம அகைன் வந்து வேற டேட்டா கிரியேட் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து அகைன் ஒரு டேட்டாவை நான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு டேட்டா அகைன் நம்ம வந்து அந்த நேம் அதே மாதிரியே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஏதோ ஒரு கோட்ல வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அதை வந்து அகைன் ஒரு ஐ திங்க் டேட்டா செட்ல ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்கு. நான் டேட்டா செட்டை வந்து டேட்டா ஃப்ரேமாவே கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால கூட இருக்கலாம். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு வேணா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, ஒரு 2 டேட்டா கிரியேட் பண்ணது போதும். ஓகேவா? நான் அடுத்து வந்து என்ன பண்ணிக்கிறேன், அடுத்து வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா ஏஜ் தானே நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகே, நம்ம ஏஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஏஜ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு வேல்யூஸ் போட்டுக்கிறேன். ஓகே, 25, 32, 45, 55. சாரி, 55 கொடுத்துட்டேன். இதை வந்து ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ as usual pd.data frame of data. Okay, all arrays are same length. Sorry, லென்த் ஏதோ கம்மியா இருக்கு. ஓகே ஓகே, இங்க நேம் இல்லை, ஜஸ்ட் நம்ம நேம் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா?
ஓகே. ஏன்னா நிறைய வேல்யூஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு அது வந்து மேட்ச் ஆகியிருக்கான்னு தெரியும். ஓகேவா? நான் இங்கே வந்து டீன் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என் டிஎஃப்ல என்னோட ரிசல்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஎஃப் ஆஃப். ஓகேவா? ஓகே. சாரி, இப்பதான் புரியுது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு. லாஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த கண்டிஷன் அதுக்கு அப்ளை ஆகலை. ஓகே, இப்போ ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. எனக்கு 30 ஏஜுக்கு மேலே இருக்கணும். சேம் வந்து அண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் டிஎஃப் ஏஜ் வந்து லெஸ் தென் 50 இருக்கணும். ஓகே. இப்போ என்னோட ரிசல்ட் கரெக்டா வரும். இப்போ பாருங்க, என் ரிசல்ட் கரெக்டா வந்திருக்கு. ஓகேவா? எனக்கு என்ன ஆகிருக்கு, அபவ் த ஏஜ் ஆஃப் 30யும் பிலவ் த ஏஜ் ஆஃப் 50 மட்டும் எனக்கு இங்க ஷோ ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் காமன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடல. ஸோ அதனால எனக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் அப்போ வரல. ஓகேவா? புரியுதா இப்போ? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. How do you create a new column total that sums to existing column? ஓகே, எக்ஸிஸ்டிங் காலம் வச்சு டோட்டல் சம் எப்படி ஒரு நியூ காலமை வந்து கிரியேட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, அதை நம்ம பண்ணலாம். ஓகேவா? அகைன் நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இருக்கிற எக்ஸிஸ்டிங் காலம் வச்சு நீங்கள் எப்படி நியூ காலம் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் டேட்டா வந்து என்ன கொடுத்துக்கிறேன், ஒரு மேத் சப்ஜெக்ட் நேமே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே அவுட்புட்டாக தான் பார்த்தோம். ஓகேவா? ஓகே ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஜஸ்ட் வந்து மார்க்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஒரு 80 70 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட். ஓகே ஓகே. இதுல வந்து எவ்வளவு கொடுத்துக்கலாம், ஒரு 85 75 ஓகே கொடுத்துக்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை டேட்டா ஃப்ரேமா மாத்திக்கிறேன். ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட். இப்போ நான் என்ன காலம் ஓபன் பண்ணணும், நியூ காலம் கிரியேட் பண்ணணும்னு சொன்ன டோட்டல். எனக்கு இந்த மார்க்கோட டோட்டல் வேணும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணுவேன்னா, டிஎஃப் ஆஃப் அவங்க என்ன மேத் பிளஸ் சைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? டிஎஃப் ஆஃப் சயின்ஸ். இவங்க 2 பேரோட டோட்டல் தானே எனக்கு வேணும். ஜஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு நியூ காலம் கிரியேட் ஆயிடுச்சு. ஒவ்வொருவரோட சப்ஜெக்டோட டோட்டலும் எனக்கு வந்துருச்சு. புரியுதா? இப்ப 16th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? 16th கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு டு யூ ரீப்ளேஸ் ஆல் அக்கரன்சஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் வேல்யூ இன் அ காலம். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்க எப்படி ஒரு காலம்ல ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூல ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கை ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கை ஓபன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு எப்படி டேட்டா கிரியேட் பண்ணணும், அதை எப்படி டேட்டா ஃப்ரேம்ல கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு தெரியும். ஜஸ்ட் நான் அதே போல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் கிரியேட் பண்ணிட்டு ஓகே, இதுக்கு வந்து நான் என்னன்னா ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னு கொடுக்கலாம்னா ஆக்டிவ், இன்ஆக்டிவ் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஆக்டிவ், இன்ஆக்டிவ், திரும்ப நான் என்ன கொடுக்குறேன், ஆக்டிவ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இதுல ஆல் அக்கரன்ஸ், இந்த அக்கரன்ஸ்ல உள்ள வேல்யூல எல்லாமே வந்து ஒரே வேல்யூவா, இப்ப வந்து இங்க வந்து ஆக்டிவ்னு இருக்கு, இங்க இன்ஆக்டிவ் இருக்கு. எனக்கு எல்லா அக்கரன்ஸுமே வந்து என்ன வேணும், அந்த வேல்யூ வந்து வேணும். ஓகேவா? ஏன்னா ஒரே வேல்யூவா வேணும். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், இதை ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம்ல நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். df ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகே, டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு இங்க இருக்கிற வேல்யூவை என்னவா பண்ண போறோம், ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ இந்த நம்மளுக்கு கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். ஓகேவா? நம்ம சினாரியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கே வந்து அது புரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரீப்ளேஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம், ரீப்ளேஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், டிஎஃப் ஸ்டேட்டஸ்ல தான் நான் மாத்த போறேன். ஓகேவா? அப்போ df of status. ஓகே, just dot replace. ஓகேவா? நம்மளுக்கு merge பண்றதுக்கு merge, அதே மாதிரி ஷார்ட் பண்றதுக்கு ஷார்ட். சோ நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கோட் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? நான் ரீப்ளேஸ் பண்ணனோடனே நான் என்ன ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன், இந்த இன்ஆக்டிவ்ங்கிற நேம நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்டஸ ஆக்டிவ்னு மாத்த போறேன். சோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓல்டு நேம் கொடுத்துட்டு தான் நியூ நேம் கொடுப்போம். சோ அதே தான் ரீப்ளேஸ் த இன்ஆக்டிவ் டு ஆக்டிவ். ஓகேவா? சாரி, ஆக்டிவ். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் இப்ப என்ன பண்ணிக்க போறேன், டிஎஃப் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க என்னோட இந்த ஆன்சர் என்ன வந்திருந்தது. சாரி, திரும்ப ரன் ஆகுது. இதுல வந்து நான் டிஎஃப்ஏ கால் பண்ணல. ஓகே, இந்த டேபிளுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கு, இங்க மாறல இன்னும். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் கொடுத்துட்டோம்.
ஆனா வந்து நமக்கு என்ன ஆகல, அது சேஞ்ச் ஆகல. ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், இன்ஆக்டிவ் இப்படி ஒரு இதுவே இல்ல. சாரி, இன்ஆக்டிவ்க்கு ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன். சோ அதனால எனக்கு இங்க தப்பா ஆகிடுச்சு. ஓகே ஓகே, இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட ஸ்டேட்டஸ் பிளேஸ்ல அந்த 3 வேல்யூஸுமே என்ன ஆகிடுச்சு, ஆக்டிவ்னு வந்துருச்சு. புரியுதா? நான் என்ன இருந்தது இங்க இன்ஆக்டிவ்னு இருந்தா நான் என்ன மாத்திட்டேன், ஆக்டிவ்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் ஸ்பெல்லிங் அங்க தப்பா போட்டதுனால எனக்கு ரிசல்ட் வந்து கரெக்டா வரல. நான் அதை சேஞ்ச் பண்ணவும் இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, புரியுதா எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் ஒரு வேல்யூவை அப்படின்னு சொல்லி? ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சரே சிம்பிளா இருக்கு. அப்ப இது சிம்பிளான கொஸ்டினா தான் இருக்கும். ஹவு டு யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இன் அ காலம்? ஒரு காலம்ல யூனிக் வேல்யூஸ் இருந்தா அதை எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி கவுண்ட் பண்ணலாம்னு பாக்கலாமா? ஓகே, அகைன் நான் என்ன பண்றேன், என்னோட ஜூபிட்டர் நோட் புக்கு போய்க்கிறேன். ஜூபிட்டர் நோட் புக்ல வந்துட்டு நான் முன்னாடி கோட் போட்டிருக்கிறதுலே தான் கண்டினியூ பண்றேன். நான் புதுசா எதுவும் எந்த நோட் புக்கும் ஓபன் பண்ணல. சோ நான் ஒரே நோட் புக்ல தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அகைன் நான் வந்து இந்த டேட்டாவே வச்சுக்கலாமா? ஓகே, நான் இந்த டேட்டாவே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து யூனிக் வேல்யூஸ் வரும்ல, அப்போ வந்து நம்ம டூப்ளிகேட் வேல்யூ இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா நேம், சாரி, சோ ஏ கமா பி திரும்ப அகைன் ஏ சி. ஓகே, நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், அடுத்து வேற ஏதோ ஒரு காலம் ஏஜ்னு ஒரு காலம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏஜ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏஜ்ங்கிற காலம் ஒரு கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து வேல்யூஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, 23, ஒரு 32, திரும்ப ஒரு 25, சம்திங் 29. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அடுத்து? ஓகே, நம்ம டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணுவோம். அதே சேம் தான் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஓகே, டேட்டா ஃப்ரேம் எதை மாத்த போறோம், டேட்டா. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன், என்ன கண்டுபிடிக்க போறேன், யூனிக் கவுண்ட், யூனிக் வேல்யூஸோட கவுண்ட். அதனால நான் யூசின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? df ஆஃப் நேம், ஓகே, டாட் என் யூனிக் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அது உங்களுக்கு என்ன ஆகும், ஷோ ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் இது பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பண்ணிக்கிறேன் யூ அண்டர்ஸ்கோர். ஓகே, இப்ப எனக்கு என்ன ஆகிடுச்சு, மொத்தம் 4 வேல்யூஸ் இருந்தது. அதுல செகண்ட் வேல்யூ அது என்னவா கன்சிடர் பண்ணிருக்கு, டூப்ளிகேட் வேல்யூவா கன்சிடர் பண்ணிடும். சோ அப்ப எந்த வேல்யூ வந்து யூனிக்கா இருக்கோ அந்த மட்டும் எனக்கு என்ன பண்ணிருக்கு, கவுண்ட் பண்ணி சொல்லிருக்கு. புரியுதா? ஓகே, இப்ப ஒரே நேம்ல ஒரே மாதிரி 2 நேம் இருக்கு. சோ அது ரெண்டையுமே அது என்ன பண்ணாது, டூப்ளிகேட்னு அது பிக்ஸ் பண்ணாது. ஃபர்ஸ்ட் வேல்யூவை யூனிக்னோ செகண்ட் வேல்யூவை தான் நம்மள டூப்ளிகேட்னோ அது பிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஹவு டு யூ கெட் த இண்டெக்ஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரேம்? ஓகே, நீங்களுமே பார்த்திருப்பீங்க, நம்ம வெறும் ஒரு நேம் மட்டும் கிரியேட் பண்ணிருப்போம். அப்ப இண்டெக்ஸ் வேல்யூ வந்திருக்கும் 0, 1, 2ன்னு. ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அப்ப அது வந்து எப்படி அது கிரியேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும்ல. ஓகே, புரியுதா? ஓகே, நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணாலே ஓகே, இந்த இதுலயே பாருங்க, நம்ம இப்ப பார்த்த ஒரு கொஸ்டின்லயே இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு, நான் என்ன கிரியேட் பண்ண, நேமும் ஸ்டேட்டஸும். ஆனா எனக்கு அடிஷனலா என்ன வந்திருக்கு, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம எவ்வளவு வேல்யூஸ் போதோ அதுக்கு பிஃபோர் வேல்யூ வரைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், 4 வேல்யூ நேமுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா அது எப்படி எடுத்துக்கணும், 0ல இருந்து எடுக்கிறதுனால 4க்கு பிஃபோர் வேல்யூஸ் வரைக்கும் தான் அது என்ன பண்ணும், எடுத்துக்கும். ஓகேவா? புரியுதா? 4க்கு பிஃபோர் ஆனா 3, அப்ப 0 to 3 தான் அது என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ இதை நீங்க எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நம்மள கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் புரியுதா? ஹவு டு யூ கெட் த இண்டெக்ஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரேம்? ஓகேவா? எப்படி நீங்க டேட்டா ஃப்ரேம் இருந்து இண்டெக்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, நம்ம எப்படி எடுக்கலாம்னு பாக்கலாமா? ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் தெரியும், நம்ம கோட் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டேட்டாவே நம்ம கால் பண்ணிக்கலாமா? ஓகே, நான் டேட்டாவே இந்த கால் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் மட்டும் எடுக்க போறோம். அப்ப இண்டெக்ஸ், ஓகே, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு df டாட் இண்டெக்ஸ். ஓகே, புரியுதா? இண்டெக்ஸ் தானே நமக்கு தேவை. ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணிக்கலாம். print ஆஃப் இண்டெக்ஸ். ஓகே ஓகே, இப்ப என்ன அவங்க கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் இண்டெக்ஸ் வந்து என்ன, ஸ்டார்ட் ஃப்ரம் 0, ஸ்டாப் 4, ஸ்டெப் 1. அப்படின்னா என்னன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப் எங்க முடியும்னா
4க்கு பிஃபோரா தான் முடியும். ஆனா அதை 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4க்கு பிஃபோரா முடியறத தான் அது 4 ஸ்டாப்னு அவங்க கொடுப்பாங்க. நம்ம எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை கவுண்ட் 1 2 3 4. அதனாலதான் ஸ்டாப் வந்து எங்க 4 கிட்ட. ஓகேவா? 4 ஆரம்பிக்கும் போதே அது ஸ்டாப் ஆயிடும். அப்ப 4க்கு பிஃபோர்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1னா ஒன்னும் இல்ல, அது எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, ஒரு ஸ்டெப்பா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வந்து 0 2 4 அப்படின்னா இருக்கு இல்ல, 0 1 2. அப்ப அதோட இன்க்ரிமெண்ட் வைஸ் எப்படி இருக்கு? 1 1 தான் இருக்கு. அதோட ஸ்டெப் என்ன இருக்கு? 1 1 தான் இருக்கு. சோ அதனாலதான் அது என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, ஸ்டார்ட் வந்து 0ல இருந்து ஆகுவேன், ஸ்டாப் வந்து 4ல முடிப்பேன், ஸ்டெப் வந்து எப்படி இருக்கும்? 1 இருக்கும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா? எப்படி இந்த இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, இதை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? ஜஸ்ட் df.indexன்னு போட்டா நம்ம டேட்டாவோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகேவா? how do you find the maximum value in column? ஓகே, இது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கோம் எப்படி மேக்சிமம் வேல்யூவை ஒரு காலம்ல இருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஓகே, நம்ம அதுக்கு வந்து கோட் பண்ணலாமா எப்படின்னு? ஓகே, இதே வேல்யூவே நம்ம இதே டேட்டாவே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கண்டுபிடிக்க போறோம்? மேக்சிமம் ஸ்கோர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலன்னா, df ஆஃப் எந்த காலம்க்கு நான் கண்டுபிடிக்க போறேன்? ஓகே, ஏஜுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏஜுக்கு வந்து மேக்சிமம் வேல்யூ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்சிமம் ஆஃப் ஏஜ், அப்ப வந்து மேக்சிமம் ஆஃப் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஓகே, ரன் ஆகிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட், நான் ஸ்கோர்ன்னு நினைச்சிட்டேன். சோ இது மேக்சிமம் ஏஜ், இதுல உள்ள மேக்சிமம் ஆஃப் ஏஜ்னு வச்சுக்கலாம். இப்ப மேக்சிமம் ஆஃப் ஏஜ் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஓகே, என்னோட நான் கொடுத்த டேட்டால மேக்சிமம் ஏஜ் எவ்வளோ? 32 தான் மேக்சிமம் ஆஃப் ஏஜ். ஓகே, புரியுதா எப்படி வந்து மேக்சிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாமா? ஓகே, how do you check for missing values in a data frame? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பிஃபோர் கொஸ்டின்ஸ்ல ஓகேவா, அப்ப என்ன பார்த்திருப்போம்னா, எப்படி மீன் வேல்யூவை வச்சு ஒரு மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபில் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சோ அது ஃபில் அண்ட் நேம் மெத்தட்ல டாட் மீன்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஃபில் பண்ணிருப்போம். அதே மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தா முதல்ல எப்படி செக் பண்ணுவோம்? ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா இருக்கு, ஒரு பெரிய டேட்டாவா நம்மளுக்கு இருக்கு. அந்த டேட்டால எப்படி நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம்? அப்ப இது நமக்கு தேவைதானே. இப்போ ஒரு நம்ம கிரியேட் பண்ற டேட்டாக்கெல்லாம் நமக்கே தெரியும் எதுல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டானா நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கோட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம எப்படி வந்து அதை மிஸ்ஸிங் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? ஓகே, ஜஸ்ட் நம்ம அகைன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஜூபிட்டர் நோட் புக் போய்க்கிறேன். நான் ஜஸ்ட் டேட்டா வந்து ஆல்ரெடி இருக்கு. சோ இதுல ஏதாவது நன் டேட்டாவா நம்மளுக்கு வேணும்ல. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூவை எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நன் கொடுத்துக்கிறேன், இங்கேயும் ஒரு நன் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்றேன், மிஸ்ஸிங் வேல்யூஸை கண்டுபிடிக்க போறேன். அப்படிதானே? ஆமா, மிஸ்ஸிங் வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ண போறேன். அப்போ df டாட் இஸ் நல் அப்படின்னா என்னன்னா, இதுல நல் இருக்கா அப்படின்னா, இந்த இஸ் நல் எப்படி நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுக்கும்னா, கவுண்டபிளா கொடுக்காது, பூலியன் வேல்யூஸா கொடுக்கும். பூலியன் வேல்யூஸ்னா என்ன? ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்குமா? ஓகே, அதான பூலியன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி பூலியன் வேல்யூஸா தான் நமக்கு என்ன கொடுக்கும்? வேல்யூஸ் கொடுக்கும். ஓகேவா? பாத்தீங்களா, பூலியன்ல தானே வந்திருக்கு. இப்போ எல்லாத்துலயுமே ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நன்னு இல்லைன்னு அர்த்தம். இஸ் நல்லான்னு நான் செக் பண்றேன். ஓகேவா? இது எப்படி செக் பண்ற ஒரு கண்டிஷன் இஸ் நல்லுங்கிறது. ஓகேவா? இங்க ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு, அப்ப என்ன அர்த்தம்? இங்க எல்லாம் நல் இல்லைன்னு அர்த்தம். இங்க ட்ரூன்னு வந்திருக்கு, அப்பனா இங்க என்ன அர்த்தம்? நல் இருக்குன்னு அர்த்தம். நல் வேல்யூ ஏதோ இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு பூலியன் வேல்யூல வேண்டாம். எனக்கு என்ன வேண்டும்? கவுண்டபிளா வேண்டும், ஒரு சம் பண்ணி வேல்யூ வேண்டும். அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட் சம் கொடுத்துட்டானா எனக்கு என்ன ஆகிடும்? வேல்யூஸ் எங்கெங்க மிஸ்ஸிங் வேல்யூ ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன சொல்லிருக்காங்க? நேம்ன்ற காலம்ல ஒரு வேல்யூ மிஸ்ஸிங்கா இருக்கு, மிஸ்ஸிங் வேல்யூவா இருக்கு. ஏஜ்ன்ற காலம்ல ஒரு வேல்யூ மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? நம்ம இது வரைக்கும் 20 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பாண்டாஸ்ல பார்த்தாச்சு. ஓகேவா? இப்ப 21st கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாயின் அண்ட் மெர்ஜ் மெத்தட்ஸ் இன் pandas? ஓகே, ஜாயின்னா என்ன, மெர்ஜ்னா என்ன, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு pandas-ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜாயின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும்? ஜாயின் பண்ணும். இண்டெக்ஸ்னா என்ன? நம்மளுக்கு இண்டெக்ஸிங் நம்பர் இருக்குமா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு
ரோ லேபிளோட பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணுச்சுன்னா அதை ஜாயின்னு சொல்லுவோம். மெர்ஜ்னா அப்போ என்னவா இருக்கும், காலம் பேஸ் பண்ணி பண்ணா அது மெர்ஜ். ஓகேவா, காலம்னா நம்ம எதுலெல்லாம் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்போம், எஸ்கியூஎல்ல பார்த்துருந்தோம்னா இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின்லாம் எப்படி ஆகியிருக்கும்னா லேபிள் பேஸ் பண்ணி ஆகியிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே மெர்ஜ்ன்றதும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு காலம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும், மெர்ஜ் ஆகும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு யூ ஒர்க் வித் டைம் சீரீஸ் டேட்டா இன் பேண்டாஸ்? ஓகே, டைம் சீரீஸ் டேட்டாவில் எப்படி பேண்டாஸில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பேண்டாஸ் அஸ் பிடி. ஓகேவா, அடுத்து இம்போர்ட் numpy as np. ஓகேவா, இப்போ நான் வந்து டேட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு டேட்டாவுக்கு வேல்யூஸ் வேணும். ஸோ டேட் எல்லாம் நம்ம வந்து பர்டிகுலராக கொடுத்தாதான் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டேட்டை வந்து எடுத்துக்க போறேன். ஓகேவா, டேட் ரேஞ்ச் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா, ஸ்டார்ட் ஈக்குவல் டு 2023 01. ஓகே, 01 கொடுத்துக்கிறேன். ஓகே, எண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா 2023 01 10. ஓகேவா, எனக்கு ஒவ்வொரு டேட்டும் இப்போ வந்து டேட் வந்து நம்ம வீக்லி வைஸ் வச்சுக்கலாம், மந்த்லி வைஸ் டேட் வேணா எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டெய்லி வைஸ் எனக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். என்னோட டேட் நான் எப்படி மென்ஷன் பண்ணணும், டெய்லி வைஸ் இருக்கணும். அப்போ டீன்னு கொடுத்தா அது என்ன அர்த்தம், டெய்லி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே. இப்போ நான் டேட்டாவை கிரியேட் பண்ணணும். ஓகேவா, டேட்டா ஈக்குவல் டு டிக்ஷனரியில தானே கிரியேட் பண்ணுவோம், சேம் அதே மாதிரி நீங்க டிக்ஷனரியில கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டேட் ஆல்ரெடி நான் வேல்யூஸ் என்ன பண்ணிட்டேன், ரேஞ்சை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அங்க வந்து ஜஸ்ட் நீங்க டேட் ரேஞ்சுன்னு கொடுத்தா போதும். அடுத்து நான் வந்து அடுத்த காலம் என்னன்னா வேல்யூஸ் வந்து காலம் செட் பண்ணணும். இந்த வேல்யூஸ்ல வந்து நான் ரேண்டமா தான் வேல்யூ எடுக்க போறேன். ஸோ சாரி, np.random.randint. ஓகேவா, ஓகே, randint. ஓகேவா, எந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த ரேஞ்ச் வேணும்னு கொடுக்குறேன். இங்க ஏன் லென்த் ஆஃப் ரேஞ்சுன்னு நான் கொடுப்பேன், லென்த் ஆஃப் டேட் ரேஞ்சுன்னு கொடுப்பேன்னா எனக்கு இருக்கிற டேட் ரேஞ்ச் வரைக்கும் நீ வேல்யூஸை வந்து ரேண்டமா கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா, டேட் அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச். ஓகே, ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டேட்டாவை நான் என்னவா மாத்தணும், டேட்டா ஃப்ரேமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் df ஈக்குவல் டு pd.data frame of date. ஓகேவா, டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்னு கொடுத்துட்டேன், டேட். ஓகேவா, ஜஸ்ட் நீங்க df கால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், டேட்டும் வேல்யூஸும் வந்துருச்சு. இது என்ன உங்களுக்கு வந்து இது ரேண்டமா உங்களுக்கு வேல்யூஸ் கிரியேட் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ நான் என்ன கொடுத்துட்டேன், டெய்லி ஃப்ரீக்வன்சில கொடுத்துட்டேன். இல்ல எனக்கு வீக்லி ஃப்ரீக்வன்சில வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை வீக்லின்னு ஒரு இது கிரியேட் பண்ணிக்காங்க, வேரியபிள் df.resample. ஓகே, ரீசாம்பிள் ஆஃப் ஜஸ்ட் நம்ம அங்க வந்து dன்னு கொடுத்ததுல இங்க w கொடுக்க போறோம், w.mean. ஓகேவா, கொடுத்துட்டு இதை ரன் பண்ணிக்கோங்க. சம்திங் எரர், ரீசாம்பிள். ஓகே, ரேஞ்ச் இண்டெக்ஸ்ல எனக்கு வந்து ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட இண்டெக்ஸை மாத்த போறேன். ஆக்சுவலா என் இண்டெக்ஸிங்ல வந்து எரர் காட்டுது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட இண்டெக்ஸிங் பதிலா என் டேட்டை வந்து இண்டெக்ஸிங்கா மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா df.set_index ஆஃப் டேட்டை தானே மாத்தணும். டேட்டை வந்து நான் என்ன பண்ண போறேன், இண்டெக்ஸா வைக்க போறேன். இண்டெக்ஸ் இன்பிளேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, இன்பிளேஸ் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நீங்க df கால் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டை என்ன ஆகிடும், இண்டெக்ஸிங் ஆகிடும். நீங்க இப்ப என்ன பண்ணலாம், ரீசாம்பிள் பண்ணலாம். ஓகேவா, வீக்லி ஈக்குவல் டு வீக்லி மீன் வச்சுக்கலாம். வீக்லி மீன் ஈக்குவல் டு df.resample ஆஃப் வீக்லி வச்சுக்க போறேன், weekly.mean. ஓகே, ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கோங்க. இப்போ வீக்லி மீனை வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு இங்க டெய்லி ரேஞ்ச்ல இருந்த டேட்ஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆகிடுச்சு, வீக்லி ரேஞ்சுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. புரியுதா? ஓகேவா, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா வேல்யூஸை மீன் வேல்யூவா எடுத்து போட்டிருக்கேன். 8 டேட்ஸுக்கு ஒரு மீன் வேல்யூ, அடுத்த 8 டேஸ்க்கு ஒரு மீன் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், வீக்லியா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ எப்படி உங்களுக்கு டைம் சீரீஸ் டேட்டால ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஹவு டு யூ ஸ்பிளிட் அ காலம் இன்டு மல்டிபிள் காலம்? ஓகே, ஒரு காலமா இருக்கிறத எப்படி மல்டிபிள் காலமா நீங்க ஸ்பிளிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, நம்ம எப்படின்னு பண்ணி பார்க்கலாமா? அகைன் நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம ஈஸியாக
உள்ள எக்ஸாம்ஸே பார்த்துக்கலாம். pandas pd ஓகேவா. நான் ஆல்ரெடி வந்து ரன் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. நான் டேட்டாவை கிரியேட் பண்ணணும். ஒரு நேம்ல உள்ள டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டா டிக்ஷனரியில கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து என்ன கொடுத்துக்கலாம்? ஒரு 3 நேம் கொடுத்துக்கிறேன். ஜான் ஸ்மித். ஓகேவா. அடுத்து ஜானி. அடுத்து சாம் வில்சன். ஓகேவா. ஒரு நேம் கொடுத்துட்டு நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போதும் போல டேட்டா ஃப்ரேமா மாத்துவோம். ஸோ df ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா. இப்போ df கால் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ எனக்கு நேம்னு ஒரு காலம் கிரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்? ஒரு காலமை 2ஆ ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்றதுக்கு df என்ன 2 காலமா ஸ்பிளிட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். ஓகேவா. லாஸ்ட் நேம்னு 2 காலமா ஸ்பிளிட் பண்ண போறேன். ஈக்குவல் டு எதை ஸ்பிளிட் பண்ண போறேன்? என்னோட நேம்ன்ற ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ண காலம். ஓகேவா. டாட் ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங் தானே. ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா. ஸ்பேஸ், ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல இருக்குல்ல, நான் இங்க கொடுத்துருக்க ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணும்? ஸ்பிளிட் பண்ணும். ஸோ அதனாலதான் இந்த ஸ்பேஸ் கொடுப்பேன். ஓகேவா. அது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஓகேவா. எக்ஸ்பேண்ட் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரன் ஆகிடும். ஓகேவா. ஓகே, ட்ரூக்கு வந்து கேப்ஸ் கொடுக்கு. ஓகே, இப்போ நீங்க df கால் பண்ணீங்கன்னா இப்போ என்ன ஆகிடுச்சு? ஆல்ரெடி நான் நேம்னு ஒரு காலம் இருந்தது, அதை நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு மல்டிபிள் காலமா ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்படிதான் ஒரு சிங்கிள் காலமை டிஃப்ரெண்ட் காலமா ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு யூ ஃபைண்ட் அ கார்லேஷன் பிட்வீன் நியூமரிக்கல் காலம்? ஓகே, நம்ம கார்லேஷன் எதுக்காக பார்ப்போம்? ஓகே, நம்ம கார்லேஷன் வந்து டேட்டா சயின்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு 2 காலம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது பாசிட்டிவ் ரிலேஷனா நெகட்டிவ் ரிலேஷனா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த கார்லேஷன் பார்ப்போம். ஓகே, இது எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமா நம்ம கிரியேட் பண்ணி ஒரு டேட்டாஸ்ல பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், நம்ம ஜூபிட்டர் நோட்புக் போய்க்கோங்க. ஒரு நியூமரிக்கல் டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா அது என்ன வேணா கிரியேட் பண்ணிக்கோங்க. டிக்ஷனரியில தான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் என்னன்னா, ஏன்னு ஒரு காலம் வச்சுக்கிறேன். இதுல வந்து வேல்யூஸ் ஏதாவது போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 காலம் வச்சுக்கிறேன். 6 வேல்யூஸ் வச்சுக்கிறேன். சாரி. அடுத்து வந்து பின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு 4 5 6 7 8 9. ஓகே, இதுல 6 இருக்கா? ஓகே, அகைன் வந்து ஒரு சீன்னு ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுலயே வேல்யூஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா. 1 3 4 5 6 7. ஓகேவா. ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா. நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா ஃப்ரேமா மாத்துவோம். ஓகே, pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறேன்? df ஜஸ்ட் கால் பண்ணிக்க போறேன். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, எப்படி கார்லேஷன் பாக்குறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கார்லேஷன் ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிட்டு df டாட் கார்லேஷன் கொடுத்தா என்ன ஆகுனா, கார்லேஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேவா. கார்லேஷன் எனக்கு என்ன ஆகிடுச்சு? ஒவ்வொரு டேபிள் ஒவ்வொரு காலம்க்கு எனக்கு என்ன ஆகிடுச்சு? கார்லேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காலம்க்கு இன்னொரு காலம்க்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பா, பாசிட்டிவ் கார்லேஷனா நெகட்டிவ் கார்லேஷனானு நம்ம இதை வச்சுதான் பார்ப்போம். ஓகேவா. இது வரைக்கும் கார்லேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி டைம் சீரீஸ்ல வந்து பிளாட் வந்து எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி பண்ணலாம். இப்போ வந்து பேண்டாஸ்ல எப்படி பிளாட் வந்து டைம் சீரீஸ்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் நீங்க வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதுல டேட் ரேஞ்ச் போட்டிருப்போம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணியே பண்ணலாமா? டேட்டா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட் ரேஞ்ச் அகைன் நான் முன்னாடியே போட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. டேட் வந்து டேட் அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச். ஓகேவா. அடுத்து வேல்யூ என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 25 30 35 40 45 55. ஓகே, 10 காலம் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. டேட்ன்றது இல்லைன்னு வருது. ஓகே, நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, டேட் ரேஞ்ச்ல வந்து எரர் காட்டுது. நான் இங்க வந்து ஈக்குவல் டு போடல. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு பிளாட்டை கிரியேட் பண்ண போறேன்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் போல df கிரியேட் பண்ணிக்கலாம். pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டே. ஓகேவா? கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரு பிளாட் கிரியேட் பண்ணிக்கலாம். டாட் செட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் ஆஃப் plt டாட் ஃபிகர். ஓகே, நம்ம மேட்ப்ளாட்ல வந்து இம்போர்ட் பண்ணல. இம்போர்ட் மேட்ப்ளாட்ல டாட் பைப்ளாட். ஓகே, plt டாட் ஃபிகர் ஆஃப் ஃபிக் சைஸ் ஈக்குவல் டு 10,6. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா df ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல, வேல்யூ டாட் பிளாட். அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துக்க போறேன் அப்படின்னா டைட்டில் ஈக்குவல் டு டைம் சீரிஸ். ஓகேவா? பக்கத்துல எக்ஸ் லேபிள் என்னவா இருக்கணும்னா என்னோட டேட், ஒய் லேபிள் என்னவா இருக்கணும்னா என்னோட வேல்யூ. ஓகேவா? ஓகே, இதுல நம்மளுக்கு என்ன ரிசல்ட் காமிச்சிச்சுன்னா எக்ஸ் லேபிள்ன்ற இடத்துல நான் தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அங்க வந்து என்னன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தது. ஸோ அந்த ஸ்பெல்ல வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் அப்போ போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகிடுச்சு, என்னோட டைம் சீரீஸ் டேட்டா வந்து வேல்யூஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து டைமுக்கு ஒவ்வொரு டேட்டுக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே, நான் இங்க வந்து டிஎஃப்னு கொடுத்துட்டேன். நான் இங்க என்ன பண்றேன், டேட்டுன்னே மாத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க என்னோட டேட் என்ன 1ல இருந்து 10 வரை இருந்தது. என்னோட வேல்யூஸ் எப்படி இருந்துச்சு, 10ல இருந்து 55 வரை இருந்தது. ஸோ எனக்கு டெய்லி நான் பேசிஸ்ல கொடுத்ததுனால அது டெய்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட லைனும் எனக்கு இப்படி பிளாட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் சீரீஸ் டேட்டாவை வச்சு ஒரு பிளாட் அப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? ஓகே, இப்ப 26th கொஸ்டினா என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு யூ கிரியேட் அ மல்டி இண்டெக்ஸ் டேட்டா ஃப்ரேம். ஓகே, நமக்கு இண்டெக்ஸிங்னா தெரியும். மல்டி இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம டேட்டா ஃப்ரேம்ல என்ன பண்ண போறோம், மல்டி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஜூபிட்டர் நோட் புக் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போதும் போல இண்டெக்ஸிங் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆகும். ஆனா நம்ம என்ன கொடுக்க போறோம், மல்டிபிள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸிங்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டி இண்டெக்ஸ். ஓகேவா? மல்டி இண்டெக்ஸ் டாட் ஃப்ரம் டப்பிள் டாட் ஃப்ரம் டப்பிள். ஓகே, டப்பிள் ஆஃப் நான் இண்டெக்ஸிங் இப்படிதான் கிரியேட் பண்ண போறேன். A,1. ஓகேவா? A,1 B,2. ஓகேவா? அப்போ ஒரே வேல்யூஸ்க்கு எத்தனை இண்டெக்ஸிங் இருக்கும், மல்டிபிள் இண்டெக்ஸிங் இருக்கும். ஓகேவா? ஒரு ரோக்கும் மல்டிபிள் இண்டெக்ஸிங் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், மல்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் அப்படிதான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மல்டிபிள் இண்டெக்ஸுக்காக தான் இந்த இண்டெக்ஸிங்கே கிரியேட் பண்றேன். ஓகேவா? கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நான் என்னன்னு அதை காலம் நேம் வச்சுக்க போறேன்னா இண்டெக்ஸிங்க்கு காலம் நேம் கொடுக்க போறேன். நேம்ஸ் ஈக்குவல் டு லெட்டர் அப்படின்னு சொல்லி எதுக்கு கொடுக்க போறேன், இந்த ஏபிக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? அடுத்து நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ்க்கு கொடுக்க போறோம். ஓகேவா? ஃப்ரம் டப்பிள்ஸ். ஓகேவா? ஓகே, அகைன் என்ன பண்ணலாம், நம்ம டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இண்டெக்ஸிங் கிரியேட் பண்ணிட்டோம், டேட்டா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? டேட்டா வந்து 10, 20, 13, 14. இது வரைக்கும் 4 காலம் கொடுத்துருக்கோமா, 4 ரோஸ்க்கு நம்ம இண்டெக்ஸிங் கொடுத்துருக்கோம். அப்ப 4 ரோ வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, கொடுத்தாச்சு. என்ன பண்ணிக்கிறேன் அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை வந்து டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணுவோம். pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸிங்க்கு வந்து நான் வந்து இண்டெக்ஸிங் கிரியேட் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் நேம். அடுத்து காலம்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் அண்ட் நேம் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன காலம் நேம் வைக்க போறேன் அப்படின்னா value 1 values 2. ஓகேவா? இப்ப டிஎஃப் கால் பண்ண அப்படின்னா ஒரு ரோக்கும் எத்தனை மல்டிபிள் இண்டெக்ஸ் இருக்கு பாருங்க. இது ஒரு இண்டெக்ஸ், இது ஒரு இண்டெக்ஸ். ஓகேவா? இப்படிதான் மல்டிபிள் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு டு யூ டிடெக்ட் அண்ட் ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிபிக் காலம். ஒரு ஸ்பெசிபிக் காலம்க்கு எப்படி வந்து டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து இதே பேண்டாஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ல எப்படி வந்து டூப்ளிகேட்டடை டிடெக்ட் பண்றதுன்னு போட்டிருப்போம். ஓகேவா? இதுல எப்படி வந்து டூப்ளிகேட்டை டிடெக்ட் பண்றது பிளஸ் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஜூபிட்டர் நோட் புக் அகைன் ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு டூப்ளிகேட்டடா ஒரு வேல்யூவை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டேட்டால கூட டூப்ளிகேட் நம்ம எப்பவும் போல டிக்ஷனரியில வேணா கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஓகே 1, 2, 2, 4 டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பி இதுல என்ன டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிக்கிறேன்னா வேல்யூஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட்டடா 6, 8. ஓகேவா? இது ரெண்டையும் தான் நான் சப்செட் பண்ண போறேன். ஓகேவா? df equal to 3d dot data frame of data. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், டூப்ளிகேட்டை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். நம்ம வந்து காலம் வைஸ் தான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். நான் என்ன பண்ண போறேன், இது ரெண்டையும் சப்செட்டா வச்சு ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகேவா? நான் என்னன்னா டூப் ஈக்குவல் டு df டாட் டூப்ளிகேட்டட். df டாட் டூப்ளிகேட்டட் தான் என்ன பண்ண போறேன், சப்செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், டூப்ளிகேட்டை ஃபைண்ட் பண்ண போறேன். அப்ப a, b. ஓகேவா? இப்ப டூப் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்கு, தேர்ட் காலம். ஓகேவா? தேர்ட் காலம் மட்டும் தான் என்ன இருக்கு, டூப்ளிகேட்டடா இருக்கு. ஐ மீன் தேர்ட் ரோல உள்ள வேல்யூ வந்து டூப்ளிகேட்டடா இருக்கு. சோ அதை வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த டூப்ளிகேட்டரை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்போ ரிமூவ் டூப்ளிகேட் நான் ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ஓகேவா, df டாட் டிராப் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் கிடையாது, டூப்ளிகேட்ஸ். ஓகேவா? எதை டூப்ளிகேட்ஸ் வந்து டிராப் பண்ண போறோம், சப்செட் ஈக்குவல் டு a, b. இததான் வந்து டூப்ளிகேட் பண்ண போறோம். ஓகேவா? இங்க என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா கீப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு டூப்ளிகேட் ஆன வேல்யூ நான் வெறும் கீப் ஃபர்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா அக்கரன்ஸ் வந்து வேல்யூஸ் அக்கர் ஆனது எல்லாமே வந்து என்ன ஆகிடும், டிராப் ஆகிடும். ஆனா நான் என்ன கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் டிராப் ஆகணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் கீப் ஆகணும்னு கொடுக்குறேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் இருக்கும், டூப்ளிகேட்டட் வேல்யூ வந்து டிராப் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இதை கால் பண்ணி பார்க்கலாம். ரிமூவ் டூப் அப்படின்னு இப்ப என்ன ஆகிடுச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எனக்கு அப்படியே இருக்கு, டூப்ளிகேட் வேல்யூ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அப்ப செகண்ட் ரோவே காணும் பாத்தீங்களா. சோ செகண்ட் ரோ வந்து என்ன ஆகிருக்கு, எனக்கு டூப்ளிகேட்டடா இருந்தது, அதை நான் என்ன பண்ணிட்டேன், டிராப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு டு யூ நார்மலைஸ் த காலம் பை சப்ராக்டிங் த மீன் அண்ட் டிவைடிங் பை த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எப்படி ஒரு காலமை வந்து நார்மலைஸ் பண்ணுவீங்க. நார்மலைஸ்னா என்ன, அதை வந்து கம்மி பண்ணி வைக்கிறது. நிறைய இருக்கு அப்படின்னா நார்மலைஸ் பண்ணுங்க, ஆப்டிமைஸ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் நார்மலைஸ் பண்ணி கொண்டு வரணும். எப்படி நார்மலைஸ் பண்ணணும்னா, ஒரு காலம் எடுத்து அந்த காலமை மீனால சப்ராக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால டிவைட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம அதை மட்டும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கிட்ட இங்க ஒரு வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூவே நம்ம எடுத்துக்கலாமா. ஓகே, இதவே டேட்டாவா எடுத்துக்கலாம். நார்மலைஸ் பண்ணி ஓகே என்ன பண்ணிட்டேன், நான் வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிக்கோ. டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இப்ப டிஎஃப் கால் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதை நார்மலைஸ் பண்ண போறேன். இப்ப டிஎஃப் ஆஃப் எந்த காலம் எடுத்துக்கலாம், ஏ காலம் எடுத்துக்கலாமா. அப்ப ஏ நார்மலைஸ் ஈக்குவல் டு ஓகேவா, எதை பண்ண போறோம், df of a. என்ன மைனஸ் பண்ண போறோம், மீனால மைனஸ் பண்ண போறோம். எந்த காலம் எடுக்கிறோமோ அதோட மீன். அப்போ a ஓட மீன். ஓகேவா? டாட் மீன் போட்டா போதும். ஓகே, எதால டிவைட் பண்ண போறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால. ஓகேவா? அப்போ நீங்க எந்த காலம் எடுக்கிறீங்களோ அதோட மீன் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சாதான் உங்களுக்கு என்ன ஆகும், நார்மலைஸ் ஆகும். என்ன பண்ணிட்டேன், இந்த கண்டிஷன் போட்டாச்சு. இப்ப df கால் பண்ணி பார்க்கலாம். இப்ப என்ன ஆகிடுச்சு, என்னோட ஏபியோட நார்மலைஸ்டு ஃபார்ம் இதுதான். ஓகேவா? இதுதான் என்னோட நார்மலைசேஷன். ஒரு பர்டிகுலர் காலம்க்கு இப்படிதான் நார்மலைசேஷன் கிரியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. ஹவு டு யூ கால்குலேட் த ஈக்குவேடியன்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் த டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? எப்படி ஈக்குவேடியன்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து மேத்தமேட்டிக்கலா எப்படி போடணும்னு தெரியும். ஓகே, இதே வந்து நம்ம எப்படி டேட்டா ஃப்ரேம்ல கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பேண்டாஸ் இம்போர்ட் நம்பை கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்க நம்பர்ஸ் யூஸ் நம்பைக்கு தேவையானது யூஸ் பண்ணுவோம், நியூமெரிக்கல் பைத்தானு. ஸோ நான் வந்து நம்பையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டேட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கணும்ல. ஸோ எக்ஸ் ஒய்ன்னு தான் கொடுப்போம். ஸோ நான் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 1, 4. ஓகேவா? இதுல வந்து
இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து 0, செகண்ட் பாயிண்ட் வந்து ரோ. ஓகேவா? எக்ஸ்ல அதே மாதிரி அகைன் ஒய்ல வந்து ஒய் கொடுத்துக்கிறேன். ஒய்னு ஒரு பாயிண்ட், இதுல வந்து என்ன கொடுத்துக்கலாம், 2,6 கொடுத்துக்கலாமா? ஓகே. அடுத்து தேர்ட் வரை இசட்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இசட் இது என்ன பாயிண்ட்னா 3,8. ஓகேவா? இதுல நான் என்ன பண்ண போறேன், இந்த 3 பாயிண்ட்டுக்கு தான் ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இப்போ டிஎஃப் ஈக்குவல் டு சிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ரோக்கு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ. இப்போ பாயிண்ட் 1 ஈக்குவல் டு df டாட் ilog of 0. ஓகே. அடுத்து பாயிண்ட் 2 ஈக்குவல் டு இது என்ன அப்படின்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ரோ, இது ஃபர்ஸ்ட் பாயிண்டோட காலம். ஓகே. df டாட் ilog of 1 இது செகண்ட் பாயிண்டோட ரோ. ஓகே. ஜஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறேன், ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்க போறேன். இப்ப 2 ரோக்கும் எப்படி வந்து கால்குலேட் பண்றது, இப்ப ஃபைனலா எப்படி அவுட்புட் கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு np டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகேவா 0.1 மைனஸ் 0.2. ஓகேவா? இதுதான் இதோட ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. சோ டபுள் ஸ்டார் 2 டாட் சம். ஓகேவா? ஓகே. நாங்க மல்டிபிள் பண்ணிட்டு தான் போடுவோம். ஓகே. அப்போ இங்க ஒரு பிராக்கெட் வராது. ஓகேவா? இப்போ நீங்க டிஸ்டன்ஸ பிரிண்ட் பண்ணி பாக்க. இதுதான் என்னோட ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ். 2 பாயிண்ட்டுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான். ஓகேவா? இப்படிதான் ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஹவு டு யூ கால்குலேட் த ஐக்யூஆர்? ஐக்யூஆர்னா என்ன? இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் ஃபார் அ காலம். இந்த காலம்னா எதுக்காகனா காலம்ல ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எப்படி அந்த வேல்யூ 50% எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க தான் இந்த ஐக்யூஆர், இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஓகேவா? ஓகே. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? ஒரு பர்டிகுலர் காலம்க்கு அகைன் என்ன பண்றேன், நான் வந்து ஜூபிட்டர் நோட் புக் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு டேட்டா சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா ஈக்குவல் டு காலம் வைஸ்லாம் வேணாம், ஒரே ஒரு காலம் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? A1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணிக்கிட்டேன். df ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஐக்யூஆருக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து Q1 கண்டுபிடிக்கணும், குவார்டைல் 1 கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன், ஏ காலம்க்கு தான் இப்ப நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஏ டாட் குவான்டைல் ஆஃப் 0.25 அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து 100%னா ஃபர்ஸ்ட் 25% என்னன்னு சொல்லுவோம்னா ஐக்யூஆர், ஐ மீன் குவான்டைல் 1ன்னு சொல்லுவோம். குவான்டைல் 3ன்றது 75%. அதோட மீன் தான் என்னன்னு சொல்லுவோம்னா குவான்டைல் 2ன்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு ஐக்யூஆர் கண்டுபிடிக்க குவான்டைல் 1ம் குவான்டைல் 3யும் போதும். ஓகேவா? இது ரெண்டும் மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நான் என்ன பண்றேன், இதுதான் ஃபர்ஸ்ட் குவான்டைல். இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா 25th percentile சொல்லுவோம். ஓகேவா? இதை ரன் பண்ணிக்கிறேன். திரும்ப Q3க்கு வந்து df ஆஃப் a குவான்டைல் ஆஃப் 0.75. ஓகேவா? இப்போ ஐக்யூஆர் கண்டுபிடிக்கலாம். ஐக்யூஆர் ஈக்குவல் டு Q3 மைனஸ் Q1. இப்ப ஐக்யூஆரை கால் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஏன்ற காலம்ல இருக்கிற வேல்யூஸ் எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆகுது, ஒரு ரேஞ்ச்ல இருந்து இன்னொரு ரேஞ்ச்க்கு எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆகுதுன்னா 3.42 ரேஞ்ச் வந்து இதோட இன்டர் குவார்டைல் ரேஞ்சா இருக்குது. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கிளீன் அண்ட் கிளியரா அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் B3 Systems.